सही डोज, पूरा कोर्स, सेहत का सोर्स। एंटीबायोटिक जैसे डॉक्टर बोले वैसे ही ले। எக்ஸ்பர்ட்டிடம் இருந்து தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சண்முக பிரியதர்ஷினி, குழந்தைகள் நல மருத்துவர், ஃபர்ஸ்ட் கிளினிக், கோயம்புத்தூர். இன்னைக்கு நாம ஆன்டிபயோட்டிக்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு காமனா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உங்க குழந்தைக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்க குழந்தைய செக் பண்ணி தேவைப்பட்டால் உங்க குழந்தையோட வயது, எடை, இன்ஃபெக்ஷன்ஸை பொறுத்து ஆன்டிபயோட்டிக் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி பிரிஸ்கிரைப் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்க கரெக்டான டோஸ்ல, கரெக்டான டியூரேஷன்ல கொடுத்து இருக்கிற அத்தனை நாட்களுக்கும் தவறாம கொடுங்க. இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்கை ப்ராப்பரா யூஸ் பண்றதன் மூலம் நாம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை தவிர்க்கலாம். நன்றி. This is brought to you by Adherence है जरूरी पेशेंट अवेयरनेस इनिशिएटिव by Cipla.